நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேசன். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் தேசிய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2.21% மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை சொல்லுது. 2019ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்தியா, தஜிகிஸ்தான், லாவோஸ் போன்ற நாடுகளில் எடுத்த ஒரு சர்வேல ஒரு ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய வயது வந்தோர்களில் 16% மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு எண்ணிக்கையும் நம் முன்னாடி வைக்குது. 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் நாளில் நடந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமையை பாதுகாப்பதில் இந்தியாவும் ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதை ஒட்டி 2016ஆம் ஆண்டு நம்மளுடைய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம். ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள், RPWD ஆக்ட் 2016. இது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதற்கு முன்பாக 1995ஆம் ஆண்டு இருந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தை மாற்றி அமைத்த சட்டமாக இந்த 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு, RPWD ஆக்ட் 2016. இதில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூகம் மற்றும் மனித உரிமை சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரை அவர்கள் பதவி அமர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு வழிமுறையும் RPWD ஆக்ட்ங்கிறது கொடுக்குது. ஸ்டேட் கமிஷனர் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையருக்கு உண்டான பிரத்யேக பணி என்னன்னு பார்த்தா, அவர்களுக்கான மாற்றுத்திறனாளிக்கான பிரச்சனையை பரிசீலனை செய்வது, அதை மேற்பார்வையிடுவது, நீதிபதி அல்லாத நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு செயல்பாட்டையும் செயல்படுத்துவதற்கு உண்டான அதிகாரத்தை RPWD ஆக்ட் மாற்றுத்திறனாளி ஆணையத்திற்கு வழங்கியிருக்கு. அந்த சட்டத்தில் ஒரு குடிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு அதிகாரத்தை RPWD சட்டம் கொடுத்திருக்கு. செக்ஷன் 82 ஆஃப் RPWD ஆக்ட் என்று சொல்வார்கள். குடிமையியல் நடைமுறை சட்டம் என்று நாம் சொல்லுவோம், சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908. அதே போல IPC 45 1860 செக்ஷன் 193 மற்றும் 228 என்ன அதிகாரத்தை ஸ்டேட் கமிஷனர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர்களுடைய செயல்பாடுகள் நீதிமன்றத்திற்கு இணையான அல்லது நீதிமன்ற செயல்பாடாக அர்த்தப்படுத்தப்படும் என்பதையும் ஒரு அதிகாரமாக RPWD ஆக்டுங்கிறது கொடுத்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான மாநிலங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் செயல்பாடுகள் இல்லைங்கிறது தான் அதில் கவலை இருக்கக்கூடிய விஷயம். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரனுடைய பதவி யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில கைட்லைனும் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் என்னென்னா, சட்டம் தெரிந்தவர்களாக, சட்டம் அனுபவம் பெற்றவர்களாக, மனித உரிமை சார்ந்த செயல்பாட்டாளர்களாக, கல்வியாளர்களாக, சமூக பணி செய்யக்கூடியவர்களாக அல்லது மறுவாழ்வு சார்ந்த விஷயங்களில் செயல்பாட்டிலும் ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த ஸ்டேட் கமிஷனர் பொறுப்புக்கு சரியான நபராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது நடைமுறையில் இல்லை. பெரும்பாலான மாநிலங்களில் குடிமைப்பணி சார்ந்த அதிகாரிகள் தான் இந்த மாநில ஆணையருக்குண்டான பதவியில் பணியமர்த்தப்படுகிறார்கள்.
வெறும் 8 மாநிலங்கள் மட்டுமே குடிமைப்பணி சாராதவர்களை வந்து இந்த பதவியில் அமர்த்தியிருக்காங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகளில் அது போன்ற பதவிகளில் அமர்த்தப்படுவது வந்து பெண்களாக இருக்கணும், அதுவும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படுவார்கள் பாகுபாடுகள் சார்ந்து பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளை அவர்கள் வந்து அணுகுவதற்கு சரியாகவும், மாற்றுத்திறனாளிகளில் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனையை அணுகுவவர்களாகவும் வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது வந்து நடைமுறையில் இல்லாமல் தான் இருக்குது. ஆர்பிடபிள்யூடி சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதிகளை மீறுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உரிய வகையில் வந்து அதற்குண்டான செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்குண்டான எல்லா அதிகாரத்தையும் வந்து ஸ்டேட் கமிஷனர்ஸ்க்கு வந்து ஆர்பிடபிள்யூடி சட்டம் கொடுத்துருக்கு. அதற்காக தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடுவது, அவர்களோட சந்திக்கிறது, அவர்களுடன் பேசுவதன் அடிப்படையில் மட்டும்தான் அவர்களுக்கு கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகளை வந்து சமூகத்தினுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். அதுபோன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையும் கையாள முடியுங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பெரும்பாலும் கர்நாடக மாநிலம், டெல்லி போன்ற 2 மாநிலங்களில் தான் வந்து இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருப்பதாக சில அறிக்கைகள் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகள் என்னென்ன வந்தது, அதை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இன்னும் வந்து பெண்டிங்காக இருக்குது உட்பட பல்வேறுபட்ட டேட்டாஸை வந்து அவர்களுடைய வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அதே மாதிரி மொபைல் அதாலத் என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றங்களை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதிமன்றங்களை வந்து பிரத்யேகமாக உருவாக்கி அவர்களுக்கு உடனடியாக அவர்களிடம் சென்று அவர்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்ப்பது என்பது மிகவும் முக்கியமான சவால் வாய்ந்த ஒரு பணியாகத்தான் இருக்குது. பொதுவாக வந்து மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விஷயங்களில் தொடர்ச்சியான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் அணுகும்போது மட்டுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியுங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள். இதை நம்ம ஏன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் இப்போது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் என்பது அவர்களை பல்வேறு விதத்தில் வந்து தொடர்ச்சியாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் சராசரியாக இருக்கும் மனிதர்களுக்கு கூட வந்து இப்போ இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழ்நிலைங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்வியலில் எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல. அவர்களுக்கான உரிமைகள் உண்மையிலேயே நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து அந்தளவுக்கு இன்னும் நாம் வளர வேண்டி இருக்குது. தமிழகம் போன்ற மாநிலங்களில் நாம் பல இடங்களில் வந்து பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான விஷயங்கள் செய்யப்பட்டாலும் அது போதுமான அளவில் நம்ம போய் சேர்ந்தடைஞ்சிருக்கோம்னா அது இல்லை, இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பல பிரச்சனைகள், உதாரணத்துக்கு பொது இடங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகள், அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பேருந்து மற்றும் இது போன்ற பயணம் செய்யக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள், அலுவலகங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கே வந்து கை கழுவும் போது கூட நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது போன்ற பொது இடங்களை நான் சில உதாரணங்கள் மட்டும் தான் சொன்னேன். இது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் நபர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னங்கிறத வந்து தெளிவாக சொல்ல முடியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் இது வந்து ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ட்ரையோன் என்று சொல்லுவாங்க. பொதுமக்கள், அரசு மற்றும் அதிகாரம் அனைவரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து சரி செய்ய முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை சரியான வரையில் வந்து பயன்படுத்தும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வியலில் ஒரு முன்னேற்றம் வரும் என்ற நம்பிக்கையும் வந்து எனக்கு இருக்குது. வரும் காலங்களில் அரசுகள் இந்த கோரிக்கையும் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வியலை முன்னேற்றுவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இந்த காணொலியை உங்கள் முன்னாடி வந்து பதிவிடுறேன்.
இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கண்டிப்பாக வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வெங்கடேசன். நன்றி.